இப்போது டெய்லியுமே கோயிலுக்கு போகிறவங்க இருப்பாங்க, டெய்லியுமே பூஜை புனஸ்காரம் பண்ணுறவங்க இருப்பாங்க. அப்போ அவங்களுக்குலாம் இந்த செய்வினை தோஷம் பாதிப்பு ஏற்படுத்தும். கோடி தெய்வத்தை கும்பிட்டாலும் குலதெய்வத்தை கும்பிட்டா தான் பலன்னு சொல்லிடுறாங்க. குலதெய்வத்தை கும்பிட்டாலும் நான் சொல்கிறது குலதெய்வத்தை கும்பிட்றவங்க குலதெய்வம் வேலை செய்யணும். குலதெய்வம் வேலை செய்யணும். அவங்களுக்கு வேலை செய்தே இல்லையேங்கிறது ஒன்று இருக்குதுங்க. நீங்கள் ஊர் தெய்வம்னு ஒன்று இருக்குது, அது ஊருக்குள்ளே இருக்கிற தெய்வம். வர தெய்வம்னு ஒன்று இருக்குது, அது தாயினுடைய குலதெய்வம். குலதெய்வங்கிறது அது தந்தை வகையிலிருந்து வரக்கூடிய தெய்வம். எல்லை தெய்வம்னு ஒன்று இருக்குது. நம்ம வீட்டிலிருந்து எல்லையில் இருக்கக்கூடிய தெய்வம் எல்லை தெய்வம்னு ஒன்று இருக்குது, இஷ்ட தெய்வம் இருக்குது. இந்த 5 ஆலயங்களுக்கு சென்று இவங்க துணி சாமிக்கு துணி எடுத்து தரணும், ஆடை எடுத்து கொடுத்து மாலை மரியாதை செய்து அந்த குலதெய்வம் ஜொலித்தால் இந்த 5 தெய்வங்களும் இவங்க வணங்கி வந்தால் சிறப்பாக இருக்கும். ஊர் தெய்வங்கிறது அந்த ஊரில் சுப்ரீம் கோர்ட் மாதிரி அந்த தெய்வம். அவருக்கு மீது அங்கே பெரியாள் கிடையாது, அவருக்கு கட்டுப்படுத்த நடக்கணும். இவங்க அவருக்கே கட்டுப்படாமல் பல கோயிலுக்கு போய் சாமி விட்டாங்கன்னா என்ன புண்ணியம் கிடைக்கும்? நம்ம வீட்டில் இருக்கிற தாய் தந்தையை முதல் வணங்கணும் இல்லையா? நீங்கள் எங்கே போய் நீங்கள் யாருக்கு என்ன புண்ணியம் செஞ்சாரு, தாய் தந்தைக்கு செய்கிற புண்ணியங்கிறது பெருசு இல்லையா? அந்த மாதிரி தான். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.